இது வந்து அந்த இது சிவனுக்கு வந்து இந்த திருவாத நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா, மார்கழி மாதத்தில் திருவாத நட்சத்திரம் அன்றைக்கி இந்த களியும் இந்த கூட்டும் பண்ணுவாள். ரொம்ப விசேஷம், சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம். சில பேர் இன்றைக்கி விரதம்லாம் இருந்துட்டு பண்ணுவாள். அது வந்து ரொம்ப சிம்பிள், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து இந்த பச்சரிசி, நார்மல் பச்சரிசி இருக்கப்பறம் சாப்பிட்றது. அது வந்து ஒரு டம்ளர் நல்லா களைஞ்சிட்டு இப்படி தண்ணி வடிகட்டி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படி இப்படி உதிரியாக வந்துடுது. இது நல்லா வறுத்துக்கணும், சிவப்பாக, வெறும் வானிலையில் நல்லா சிவப்பாக வறுத்துக்கணும். அதுக்கு வந்து அப்புறம் வந்து ஒரே ஒரு கைப்பிடி வந்து பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன், அது ஊற வச்சுட்டுருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு மாதிரி கொஞ்சம் ரவையாக பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணி எடுத்துக்கணும். இது 1 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து ஒரு கைப்பிடி எடுத்துட்டுருக்கேன். எவ்வளோ அரிசி எடுத்துட்டுருக்கோமோ அதுக்கு வெல்லம் வந்து 1.5 கப்பு. அரிசி 1 டம்ளர், வெல்லம் 1.5 கப்பு, ஜலம் வந்து 2.5 கப்பு. இதான் அளவு. 1, 1.5, 2.5. கொஞ்சோண்டு தேங்காய், ஏலக்காய், இது நல்லா வறுத்துன்ட்டு இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு காய் 7 காய்ன்னு சொல்லுவாள். 7, 9, 11 அப்படி போட்டுக்கலாம். இது ஆக்சுவலி இந்த சீசனில் வந்து நிறைய கிழங்கு நல்லா கிடைக்கும். ஸோ இந்த கிழங்குலாம் இதாக போடலாம். நான் வந்து சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு போட்டுருக்கேன். வாழைக்காய் வச்சுருக்கேன். சிவப்பு பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், மொச்சை வந்து கண்டிப்பாக போடணும் அப்படின்வா. மொச்சை வந்து கண்டிப்பாக அந்த கூட்டில் இருக்கணும் அப்படின்வா. மொச்சை, அவரைக்காய். ஆக்சுவலி இப்போ இந்த சீசனில் நல்லா கிடைக்கிற காய்கறியாக வாங்கி போடலாம். 7 காய். இதுக்கு வந்து அரைச்சி விட்றதுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து தனியா வாசனை நல்லா தூக்கி எடுக்கணும். அதுக்காக 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, தேங்காய், வெந்தயம் வந்து ரொம்ப போடக்கூடாது, கூட்டு மாரி இருக்கிறதுனால துளியூண்டு வாசனைக்காக சும்மா 1/4 டீஸ்பூன் கம்மியாக எடுத்துட்டுருக்கேன். பெருங்காயம், எவ்வளோ காரம் வேணுமோ காரம். நான் ஒரு 6 மிளகா எடுத்துட்டுருக்கேன். இதெல்லாம் நல்லா எண்ணெய் விட்டு வறுத்து வச்சுட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வறுத்து பொடி பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் நல்லா அப்படி சவுக்க பொரிஞ்சிடணும். அரிசியும் இந்த இதுவும் பொரிஞ்சிடணும், அந்தளவுக்கு வறுத்துக்கணும். இந்த பைத்தம்பருப்பு வறுத்துட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து இது போடுற அவசியம் இல்லை, உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னு தோணித்துன்னா இந்த பைத்தம்பருப்பை நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ண வேண்டாம், அப்படியே போடணும், நல்லாயிருக்கும். நான் வந்து அப்புறம் தாளிக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கார்னிஷ் பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பு போடலான்னு இருக்கேன். அதனால் இதையும் போட்டு நான் வந்து மிக்சியில் நல்லா பொடி நைஸ் ரவையை அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வேணுமோ அப்படி ஒரு நைஸ் ரவையாக பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெரிய ரவையாக பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ அந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வெல்லம் வந்து 1.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து கரையை விட்டு வடிகட்டிக்கிறேன். அது இந்த கொஞ்சோண்டு ஜலம், நிறைய வேண்டாம், ஒரு 1/4 டம்ளர் ஜலம் விட்டு கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு திருப்பி இதிலே வைக்கிறேன். அந்த அந்த வெள்ளத்து ஜலம் நல்லா வடிகட்டின்ட்டேன். இப்போ இந்த 2 டம்ளர் ஜலம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டுன்ட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடணும். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் விடல, ஆக்சுவலாக அது ஒட்டாமல் இருக்கும், அதனால் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நான். இது நல்லா கொதிச்சது வரும்போது அதை நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த ரவையை அதை போட்டு கிண்டணும். இந்த மாதிரி ரவையை நல்லா வடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக நல்லா உதிரியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா சளிச்சுன்றோங்க. சளிச்சுட்டா கொஞ்சம் அந்த மாவாக இருக்கிறது வந்துடும், வெறும் ரவை மட்டும் தங்கும், அது இன்னும் அப்படியே உதிரியாக வரும். இல்லை பரவாயில்ல, கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் ரொம்ப உதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சலிக்க வேண்டாம். இது என்ன ஆக்சுவலாக வந்து எப்படின்னா உருளியில் பண்ணி பித்தளை உருளியில் பண்ணுறது பெருமாள் இது பண்ணுறது நல்லாயிருக்கும். ஆனால் ஈஸியாக இப்போ டைம் இல்லை அப்படின்னா இதுமாரி கொதிக்க வச்சுட்டு இந்தமாதிரி ஒரு குக்கரில் ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 விசில் விட்டுருங்க. இது நல்லா கிண்டிட்டு இந்த இதை கிண்டி போட்டு வச்சிங்கன்னா 2 விசில் நல்லாயிடும். அப்படியே இது பண்ணிட்டு கட்டியாகாமல் பார்த்துங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே பண்ணுங்க. அப்படியே அதை அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இது பண்ணிவிட்டு குக்கரில் வைக்கணும். நான் இந்த நெய் காய்ச்சின பாத்திரத்திலே எடுத்துட்டுருக்கேன். 2 பச்சை மிளகாய் சும்மா கீறிட்டு போட்டிருக்கேன். அதில் வந்து அப்புறம் வந்து இந்த புளி ஜலம், இந்த அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். இந்த அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு அந்த ஜலத்தை விட்டுட்டு இதெல்லாம் பாருங்கள். இந்த தனியா முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா தனியா 2 டீஸ்பூன், கொஞ்சம் புளி ஜலம் லேசாக கொதி வந்தோடனே இந்த அரைச்ச விழுதை போட்டுன்றேன். அரைச்சி விழுதையும் போட்டு இந்த வேக வச்ச காய் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணால் உருளைக்கிழங்கு பதிலாக சக்கரை உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும். நான் பசங்களுக்கு குழந்தைகளுக்கு பிடிக்குமேன்றதுக்காக உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் இப்போ இந்த சீசனில் கிடைக்கிற எந்த காய் 9, 11 அந்த மாதிரி எந்த காயாக இருந்தாலும் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரைச்ச விழுதோட இந்த வேக வச்ச காய் போட்டுறேன். 7 காய் போட்டிருக்கேன் நான். இப்போ அதோட இந்த துவரம்பருப்பு வந்து ஒரு 1/2 டம்ளர் வேக வச்சுருக்கேன், அதையும் போட்டுருக்கேன். துவரம்பருப்பு போட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரணும். இந்த துவரம்பருப்புலேயே மஞ்சப்பொடி போட்டுருந்ததுனால இப்போ தனியாக மஞ்சப்பொடி போடலை நான். இதை போட்டுட்டு இந்த ஒரு கொதி வந்தோடனே
கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டணும். வச்சுருக்க கடுகு உளுத்தம்பருப்பும் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய். நான் வந்து நெய்யில் போடுறேன். நெய் வேண்டாம்னா தேங்காய் எண்ணெய் தாளித்து கொட்டினா நல்லா வாசனையாக இருக்கும். 2 கருவேப்பிலை. பிறகு வேக வச்சு எடுத்துருந்ததில் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பை தாளித்து கொட்டிருந்துருக்கேன். இது நல்லா உதிரியாக ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது நீங்கள் நல்லா சலிச்சிட்டிங்கன்னா அப்படியே இன்னும் அப்படியே உதிரியாகவே இருக்கும். நான் சலிக்கலை, கொஞ்சம் குழசலாக இருக்கட்டும்ன்றதுக்காக அப்படியே வச்சேன். நல்லா வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு கொஞ்சம் வந்து இது செமி லிக்விடாக இருக்கணும். ஏன்னா கூட்டு மாதிரி இருந்தால் தான் அது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடுகு உளுத்தம்பருப்புன்னு தாளிச்சுருக்கேன். அது கருவேப்பிலை. கடுகு உளுத்தம் தாளிச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பேன். இது வந்து தேங்காய் நெய்யில் தாளித்து கொட்டலாம். இல்லை நீங்கள் இது நெய் நல்லா வாசனையாக இருக்கும். நான் நெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ தாளித்து கொட்டலாம். ரெண்டுமே வாசனை நல்லாயிருக்கும்.